டேய் மச்சான், பசங்களை கூட்டிட்டு உள்ள வாடா. டேய் மனோ, போன் அடிச்சிட்டு இருக்கு பாரு, வந்து எடுறா. நான் படிச்சிட்டு இருக்கேம்மா, நீங்களே யாரும் பார்க்க கூடாதா? டேய் நான் களி கிட்டிட்டு இருக்கேன்டா, உன்னால முடியாதுன்னு சொன்னா எப்படி? வந்து எடு வா. அம்மா நொய்யின்னுட்டு இவனால ஒரு போன் கூட எடுக்க முடியல. இந்த வீட்ல எல்லாமே நான் தான் பண்ணணும். ஹலோ, என்னண்ணே இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஞாபகத்துக்கு வருமா? இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு. எப்போ? நாளைக்கு வர போறீங்களா? அட வாங்க வாங்க. சரி சரி, சந்தோஷம். எல்லாரும் நல்லா வைப்பா. சாமி கடவுளே, வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்பா. காக்கும் தெய்வமே, பரந்தாமா, பத்மநாபா, ஏழுமலையானே, வெங்கடேசா, கோவிந்தா கோவிந்தா நீங்க மட்டும் தனியா போய் குடிக்கிறீங்க? இது வெளியில நீட்டிட்டு உள்ள போடுங்க. அண்ணே எனக்கு ஒண்ணு கொடுனே. பீடி வசரம் கூட இல்லனே, உனக்கு பீடி வேணுமா? இந்தா. ஐயா வேண்டா, இப்படி கடை கிட்ட நின்றுட்டு பீடி கேட்குறியா? நீயே வாங்கிக்க வேண்டியதானே? அண்ணா என் வாயிலே தூக்கி வைங்க நிற்பேன். யா ஒரே நேரத்துல 3 பேரும் ஒன்னா கொளுத்த கூடாதியா? எதுக்குண்ணே? கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வரும்ல, அப்ப நம்ம நல்லா தூங்கிடுவோமாப்பா. டேய் லூசு பைய, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாடா. டேய் பொடியா, இப்ப முதல்ல ஒருத்தரும் ரெண்டாவதா ஒருத்தரும் சேர்த்து பத்த வச்சுக்கிட்டா ஒன்னும் ஆகாதுடா. ஆனா மூணாவதா ஒருத்தர் வந்து பத்த வச்சுக்கிட்டா அவன் பொண்டாட்டி பாஞ்சாலி ஆயிடுவாளாம். ஐயா அப்படின்னா எனக்கு வேணாம் சார். டேய் 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 வெட்டி பசங்களா, காலையிலேயே பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நைட் ஆவது பாஞ்சாலி ஆவது. சரி சரி போங்க போங்க போங்க. போறீங்களா இல்லையா? என்னடா சேட்டுக்கு என்னாச்சு? சாமி, இன்னைக்கு பூஜை முடிஞ்சது, மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி பெருமாளே. அப்புறம் இந்த தீபத்தை வச்சு சமாளிச்சுக்கங்க. வரட்டுமா? சாமி, இந்த ₹1 நீதான் 1 கோடி ஆக்கணும். இந்த சின்ன கடையை நீதான் பெரிய ஷாப்பிங் மால் ஆக்கணும். ஆக்கிட்டீங்கன்னா இந்த ₹1 உண்டியில போட்டுறேன். அது வரைக்கும் இது என் பாக்கெட்ல இருக்கட்டும். ₹30 சாமி, வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? நல்ல வியாபாரம் ஆகணும். இந்தாங்க காஃபி. அட கடவுளே, இவ்வளவு காஃபியா?
இதுல பாதியை குறைச்சிட்டு மிச்சத்தை எடுத்துட்டு வா. போ 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 போ. ஓராரம் புளிய மரம். சேட்டு என்ன ஒரு பாக்கெட் டீ போட்டணுமோ, ஆ. 1 லிட்டர் பாலும் கொடு. குடுக்கறப்பா ம். பணம்? அதெல்லாம் என்கிட்ட கேட்காது, எங்க அம்மா கிட்ட கேளு. அப்படியா? ம். போய் உங்க அம்மா கூட்டு வா. ஆ. போ போ போடா. ம். கல்யாணம் பண்ணா 6 மாசத்துல புள்ளைய பெற்றுவான். எங்க அம்மா கொடுப்பாங்க, ஆட்டுக்குட்டி கொடுப்பாங்கங்கிறான். உருப்படாதவன். ஆ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. முதல்ல அந்த வேலையை நீ பண்ணு. நாம அப்புறமா பேசிக்கலாம். நீ போய் உள்ள வேலையை பாரு. போ 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 கண்ணு. நீ வா ப்ரோ, உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். எவ்வளவு அழகா கூட்டு போற ப்ரோ நீ. நம்ம காலேஜ்ல நிறைய ஃபிகருங்க இருக்கு. முதல்ல நம்ம அதுங்களை கவர் பண்ணும். வா. மன்மத நாயங்க இருக்கும்போது எவன் கூட கடலை போட்டுட்டு இருக்கா பாரு இன்னைக்கு. இவர் எங்கேயோ பாத்திருக்கேனே. அன்வர் மாமா. யார் இந்த பிரியாணி மாஸ்டர்? நீங்க அன்வர் மாமா தானே? ஆமா, ஆனா நீ யாருன்னு எனக்கு சரியா தெரியலையே. நான் தான் மனோ, சங்கரோட பையன். என்ன? நீ நம்ம சங்கரண்ண பையன்? நானே தான். ஆ? எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டப்பா. ஏய், எனக்கு அடையாளமே தெரியல மனோ. நல்லா மீச தாடியெல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டியப்பா மனோ. என்ன நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்த்தா கண்ணு அவிஞ்சு போயிரும். என்ன சொன்னீங்க? வயசாயிட்டு இருக்குல்ல, அதான் வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொன்னேன். அது சரி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? நம்ம சாயிரா இருக்கல்ல, ம். அவளை இதே காலேஜ்ல சேர்க்கறதுக்காக தான் வந்தேன். ஓ, அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? நேத்து நான் ஃபோன் பண்ணியிருந்தேனே. யாரும் சொல்லலையே. ஐயா, அதுக்கு என்ன பண்றது விடு. இவன் ஒருத்தன். அது சரி, ஃபிகர் எங்க? அப்படின்னா என்ன? மேக்ஸ்ல வர ஃபிகர் சொன்ன. சரி, உங்க பொண்ணு எங்கன்னு கேட்டேன். ஓ, அதுவா? ஆ. சாயிரா செல்லம். கொஞ்சம் இங்க வாமா. டேய் மச்சான், இது வா. ஸ்பெஷலா ரெடியான லட்டுடா. வாமா. ஏம்மா, இது யாருன்னு உனக்கு தெரியுதா? ஏய், நம்ம சங்கர் அண்ணனோட பையன் மனோ, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. மறந்துட்டியா? ஞாபகம் வரலையா? ஆ, ஆ, அப்பா என்ன கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். நீ போ. ம். என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான். கூச்சம் இல்ல, திமிருதான் அதிகம். ஆமா ஆமா ஆமா, அதேதான். அப்ப சரி, நான் கிளம்புறேன். லேட் ஆகுது. ஏன் மாமா வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு போய் அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். சரி மாமா. சந்தோஷம் பா. எனக்கும் தான் மாமா. அம்மா சாய்ரா, நான் வரேன். வரேன்ப்பா. நீங்க பாத்து போங்க, பத்திரமா பாத்துக்கிறோம். திரும்பு. இதயத்தோட 2வது பாகத்துல மச்சான், கொஞ்சம் அவ பார்க்க எவ்வளவு அழகா இருக்காடா. எத்தனை வாட்டி பார்த்தாலும் போதவே இல்ல மச்சான். யார் எனக்கு போட்டியா? இவனுக்கு ஆரம்பிச்சிருச்சு அந்த காதல் நோய். அது வந்து மச்சான், இந்த காதலை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ. காட்டுல இருக்கிற புலிய கூட நம்பிடலாம், ஆனா காலேஜ்ல இருக்கிற புள்ளைங்களை மட்டும் எப்பயும் நம்பிராத. வயசுல உன்னை விட பெரியவன்டா, அனுபவசாலி. அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல நிறைய அனுபவசாலி. என் பேச்ச கேட்டா நல்லா இருப்ப, இல்லன்னு வெய் ரொம்ப கஷ்டம். ஓ ஷிட். என்ன ஆச்சுப்பா? அன்வர் மாமா வீட்டுக்கு வரேன்னு ஓ சொல்லியிருந்தாங்க. மை காட். அவ முகத்தை ஒரே தடவை பார்க்கணும்னு தோணுதுடா. இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன்டா. லேட் ஆயிடுச்சுன்னா அவ போயிடுவாடா. வரட்டுமா? டேய், கொஞ்சமாவது சொல்றத. என் அனுபவத்துக்கு மதிப்பே இல்லையாடா? நம்ம மனிதனோட உடல்ல இருக்கிற பாகத்துல 2 சுவாச குழாயும் இதயத்தோட. அவனுக்கு காதல் நோய் வந்துருச்சு. உனக்கு காம நோய் இருக்கிற மாதிரி அவனுக்கு காதல் நோய் வந்துருச்சு. அம்மா. என்னடாச்சு?
இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? அது கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அனூர் மாமா வந்தாரா? வந்திருந்தாங்க. ஆமா, எங்க அவரை காணோம்? அது ஏதோ அவசர வேலை இருக்கு, டீலர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கதை எல்லாம் வேணாமா, வந்தாரா இல்லையா அதை சொல்லுங்க. அடடடடடா, நீ எதுக்காகடா இப்படி செலுத்துக்கிற? அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாமே. ஒரே ஒரு தடவை முகத்தை பார்க்கணும் போல இருக்கே. டேய் கண்ணா, கண்ணா, ஆ, கடைக்கு போய் 4 முட்டை வாங்கிட்டு வாடா. என்னால முடியாதுமா. என் தங்கம்ல, போயிட்டு வாப்பா. என்னால முடியாதுமா. நான் என்ன உனக்கு முட்டை வாங்கிட்டு வரவா இருக்கேன்? என் ஆளு போயிட்டாலும் நானே ஃபீலிங்ல இருக்கேன். நீ என்னம்மா முட்டைன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க? டேய், அந்த பொண்ணு கோழி குழம்பு சாப்பிட மாட்டாளாம். பாவம், காலையில இருந்து பசியா இருக்கா. போய் வாங்கிட்டு வாப்பா. டேய், அந்த பொண்ணு கோழி குழம்பு சாப்பிட மாட்டாளாம். அம்மா, எத்தனை டசன் முட்டை வேணுமா? அப்புறம் ஃபோன் பண்ணு. என்ன செட் ஆகி பழைய ஸ்டாக்கா? டேய் வெயிடா. ஃப்ரீயா கொடுத்தா ஃபெனாயில கூட குடிப்போம். ரொம்ப பண்ணாத. என்னடா வருங்கால எம்எல்ஏ, காலேஜுக்கு போலையா? ஐயா, காலேஜுக்கு போறவங்கள எம்எல்ஏ எம்பி ஆவாங்களா? சேட்டு, பார்க்க பழைய கடையா இருந்தாலும் ஐட்டத்தை புதுசா அரைக்கிருக்க. ஐட்டம்ஸ் என்ன ஐட்டம்? அதான் இந்த பொருட்கள்லாம் சொன்னேன். இந்த ஐட்டத்தெல்லாம் வீட்லயும் யூஸ் பண்ணுவியா இல்ல வியாபாரம் பண்றதுக்கு மட்டும் தானா? வியாபாரத்துக்காக தானே இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கேன். ஓ, மத்தவங்களுக்கு தானா? நானும் அதான் நினைச்சேன். அது எவ்வளோ? அது இதுவா? இது இல்ல, அது இதா? அட அது அதா. எவ்வளவு? 50. எனக்கு வேணாம். ஆனா உங்க கடையில இருக்கிற ஐட்டம் எல்லாம் செமையா இருக்கு. என்ன மச்சான், நீங்க என்ன பண்ற? சேட்டு ஐட்டம்ஸ் இந்த மன்மதனோட வலையில விழுந்துருச்சு. பார்சல் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு. எப்படி மச்சான், காலேஜ்ல பெருசா லெக்சர்லாம் கொடுத்த, இங்க ஓன் வண்டியை பார்க் பண்ணிட்டு இருக்க? என்ன ஆமா விஷயம்? மச்சான், நான் என்ன சொன்னேன்? காலேஜ் பொண்ணுங்கள நம்பாதன்னு சொன்னேன். ஆன்ட்டிங்க இல்ல. எதை பத்தி பேசுறாங்க? அது இருக்கட்டும். சேட்டு, 4 முட்டை கொடுங்க. எடு கொடுங்க, எடு கொடுங்க, சேட்டு, டக்குனு கொடுங்க. என்ன மூஞ்ச பாக்குற? நீ கொடுத்த மாதிரிதான். 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? அப்போ ஒரு முட்டை எவ்வளோ? நீ காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல கிழிக்க போறியா? 4 20 ரூபானா 1 5 ரூபா தானே? அது எனக்கும் தெரியும். இவ்ளோ சின்ன முட்டைக்கு 5 ரூபாயா சேட்டு? 1 2 3 4 5. இந்தா 500 ரூபா எடுத்துக்க. எதுக்கு? வெச்சிரு. முட்டைய வைடா. வைக்கிறல்ல. நான் சேட்டு, இதுக்குள்ள இவ்ளோ கோவப்படுறீங்க நீங்க? முட்டை போடுற கோழிக்கு தானே தெரியும் வலி என்னன்னு. உடைச்சு திங்கிற உனக்கு என்னடா தெரியும்? அட, இதுக்கு போய் எதுக்குங்க இவ்ளோ சலிச்சுக்கிறீங்க? நான் என்ன உங்க முட்டையா கேட்டேன்? கோழி முட்டையை தானே கேட்டேன். ஏதோ நீயே முட்டை போடுற மாதிரி பேசுற. கூல் பொண்டாட்டி மூஞ்சி பார்த்து கூல் ஆகு. சில்கே, நீ போய் உள்ள போய் காபி போடு போ. எனக்கு ஒண்ணு சக்கரை தூக்கலாம். சும்மா சொன்னேன். வரட்டா சேட்டு. போ. எதை பாதுகாக்கணுமோ அதை பாதுகாக்க மாட்டேன்.
என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? சீக்கிரம் வா. வரேன். கண்ணா வாடா சாப்பிடலாம். வருவான் வருவான். நீ காத்துக்கிட்டே இரு. குடுமா. வா வா நீ உட்காரு இல்ல சாப்பிடலாம். இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அட உட்காருமாங்கறேன் சாப்பிடலாம். டேய் மனோ வந்துட்டேன் வாடா. ம். ஏய் எப்ப பார்த்தாலும் அந்த போன்ல அப்படி என்னதான்டா இருக்கு? அதை தூக்கி போட்டு வந்து உட்கார்றா சாப்பிடலாம். ஐயய்ய என்னங்க நீங்க அதுவும் சாப்பிடுற நேரத்துல திட்டிட்டு இருக்கீங்க. உன்னாலதான் அவன் அப்படி இருக்கிறான். ஆமா போய் இந்தாம்மா. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். நான் ஏன் மக்களி சாப்பிட சாப்பிட மாட்டியா? மாட்டேன். இல்ல வேண்டாம். நல்லா இருக்குமா? அவளுக்கு பிடிச்சத அவ சாப்பிட்டு விடுங்க. உனக்கு சாப்பாடு போடுவா. ஆ, ம். ம். ஆ, போதும் போதும். அடடடடட. என்னம்மா குழம்பு இது? என்ன காய்கறின்னு சொல்லு. கத்தரிக்காய் புளிக்குழம்பு. கத்திரிக்காய் புளி குழம்பா? ஓ இதுல கத்திரிக்காய் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டுறியாமா? ம். அடியில இருக்கு. அதுல இருக்கா? இதுல இருக்கு எடுத்துக்கங்க. அடடடட. கத்திரிக்காவுக்கு தனி பாத்திரமா? என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதே குழம்பு. உனக்கு வேற குழம்பு வைக்க தெரியாதா? நீங்க தானே சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க. என்னம்மா இது? என்ன இவ்வளவு பெரிய காய்கறியா இருக்கு? ஏன் என்னாச்சு? என்ன காய் இது? அட இதானே ஏதோ தங்கம் கிடைச்ச மாதிரி பேசுறீங்க. தூக்கி போட்டு சாப்பிடுங்க. வேண்டாம் வேஸ்ட் ஆயிடும். ஓஹோ ஒட்டை வச்சுக்கிட்டா மட்டும் வளர்ந்துடுமா? சிரிக்காம சாப்பிடுறா. அம்மா பானு அவன் எழுந்திருச்சுன்னா காஃபி கொடுத்துடுமா. 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, டேய் 18. காலங்காத்தால என்னடா பண்ற? இல்லப்பா தண்டால் எடுத்துட்டு இருக்கேன்பா. தண்டால வீட்டுல மட்டும் எடு, காலேஜ்ல போய் எடுத்துறாத. அப்புறம் நான் பண்ணதெல்லாம் தண்டமாயிடும். தண்டால் எடுக்கிறானா? தண்டால் தண்டம். துண்டை எடுத்துக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட? குளிக்கிறதுக்கு. நேத்து தாண்டா குளிச்ச, இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. ஆமா மெதுவா மெதுவா மெதுவா. இவ்ளோ சீக்கிரம் எதுக்குடா? இவன் குளிக்க போறதுக்கு நான் எதுக்கு மெதுவா சொல்லணும்? சி அம்மா நான் காலேஜ்க்கு போயிட்டு வரேன். என்னம்மா நடந்தா போற? இல்லம்மா பஸ்ல தான் போறேன். அட பஸ்லயா? நீயும் அவனும் ஒரே காலேஜ் தானே? அட அப்ப அவன் கூடயே போ. அம்மானா அம்மா தான். 24 கேரட் கோல்டு. இல்ல பரவாயில்ல, நான் பஸ்லயே போய்க்கிறேன். அட வாமா வா. என்னம்மா நீ இவ்ளோ கூச்சப்படுற? அவன் என்ன வேற ஆளா? வேண்டாம் வாமா இங்க. நான் பஸ்லயே போய்க்கிறேன். இல்லம்மா இருக்கட்டும். அவனும் அங்கதான் போறான். அவன் கூட போ. நான் பஸ்லயே போய்க்கிறேம்மா, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ அவன் உனக்கு அண்ணன் மாதிரி. போமா, லேட் ஆகுதுல போ. உன்கிட்ட கேட்டா நல்லா உட்காந்துக்கு. டேய் பொறுமையா போடா, ஜாக்கிரதை. மனு 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 உனக்கு இருக்குடா. அண்ணா அண்ணா நான் பென்னு வாங்கணும். அங்க ஏதாவது கடை இருந்தா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அண்ணா இறங்குமா முதல்ல. எதுக்கு? இறங்க சொல்றேன். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? கேம் விளையாடுறியா? ஊர்ல இருக்க யார வேணாலும் கேளு, என் வாழ்க்கையில ஒரு கொத்தமல்லி வாங்க கூட நான் கடைக்கு போனதே இல்ல. அப்படி இருக்கப்போ உனக்காக கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னு தெரியுமா? அண்ணா காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு.
அடிங்கோ ஐயால மறுபடியும் அண்ணன் கூப்பிடுறியா ஒண்ணு ஏய்! உன் கால்ல இருக்க செருப்பால கூட அடிச்சிரு ஆனா அண்ணன்னு மட்டும் கூப்பிடாதம்மா இன்னொரு தடவை அண்ணான்னு சொன்னானே வையே தொலையில கொல்ல போட்டு உன்னை கொன்னுடுவேன் இரு ஏய் அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதம்மா ப்ளீஸ்மா மனசு ரொம்ப வலிக்குதுமா ஏறு ஆ